வெல்கம் டு சொல்லுங்க சார். கேசிபி டிவி. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில ஈஸ்வரன் நம்ம கூட பேசுறதுக்காக இருக்காரு. வணக்கம் ஈஸ்வரன், நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, எந்த தொகுதியில இருந்து பேசுறீங்க? தேனியிலிருந்து. தேனியில இருந்து பேசுறீங்க, என்ன தொகுதிங்க? தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி. Okay. ஏன் சார்? வந்து பொதுவான கேள்விகள் வந்து நம்ம தொண்டர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில வந்து இப்ப முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, இப்ப பாஜக அதிமுக கூட்டணி, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது பாஜக, திமுக கூட்டணியே வேஸ்ட் தான் சார் அது. ஏன்னா அவங்க சுவிட்ச் போட்டா நம்ம ஃபேன் மாதிரி சுத்துற மாதிரி இருக்கும். ம். நம்ம தனிச்சு நின்னாதான் எதுவுமே வந்து கரெக்டா இருக்கும். நம்ம ஒரு மிஷின் மாதிரி இயங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும். அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் சொல்றத ஒரு எம்ப்ளாயி எப்படி கேட்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் கேட்டு இயங்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சுதந்திரமா இயங்க முடியாது. வந்து அப்படிதான் பெட்ரோல் நான் டீசல் சொல்லுவேன். விலை உயர்வு எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. மத்திய அரசு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு முக்கியமான காரணமா இருக்காங்க. ஆனா தமிழக அரசு எந்த விதமான கேள்வியும் பாஜக அரசை எதிர்த்து பேசறதில்லை. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சார், அதான் நான் சொல்லிட்டேனே, இவங்க வந்து அவங்கள பேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க இருந்தாதான் நம்ம ஆட்சி பண்ண முடியுன்ற பேஸ்ல இருக்காங்க. அதாவது எப்படி சொல்றது? அவங்க சப்போர்ட் பண்ணா நம்ம வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியுன்றதுல ஒரு தாட்ல இருக்காங்க. இப்போ உள்ள அதாவது ஏடிஎம்கே, அதாவது எடப்பாடி, ஓபிஎஸ் இல்ல. அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்கல்ல. எதிர்ப்பு தெரிவிச்சா அவங்க ஆதரவு தர மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க முடியாது. இந்த சூழ்நிலையில எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? அவங்களுடைய சுயநலத்த மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. மக்களுடைய இத பார்க்க மாட்டாங்க. இதான் நடக்கும் அது. இந்த மாரி அவங்க அதான் எப்படி சொல்றது? இவங்க 2 பேரும் இணஞ்சு பண்ணாங்கன்னா, இந்த மாரி சூழ்நிலைகள் நெறைய நடக்கும். இது மட்டும் இல்ல. இத விட இன்னும் நெறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இப்ப வந்து பெட்ரோல், பாத்தீங்கன்னா டீசலுக்கு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க. பெட்ரோல், டீசலுக்கு பார்த்தீங்கன்னா, மாநில அரசும், மத்திய அரசும் அது வரிகள குறைச்சாலே போதுமானதுன்னு நெனைக்கிறேன் நான். இந்த பாமக இந்த நேற்று வரிகள குறைச்சு ஏதோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வரிகள குறைச்சு கரெக்ட்டான ஒரு இதுல கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது எப்படி சொல்றது? அனாவசிய தேவையில்லாத வரிகள உள்ள குறைச்சிட்டாலேவும் பெட்ரோல், டீசல் விலை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ம். ஏன்னா இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை கம்மி தான். ஒரு லிட்டர் ரூ. 34 இந்த ரேஞ்சில தான் விழுகுது. இப்ப வந்து பாமக அரசு நேற்று வந்து உள் ஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது தாக்கல் செஞ்சிருக்காங்க, மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. பாமக ஆதரவு கூட்டணி வந்து பாமக கூட்டணி உறுதி செய்யற வகையில தமிழக அரசு வந்து மசோதா தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? புரியல சார். நீங்க சொல்றது பாமக கூட்டணி உறுதி செய்யற வகையில தமிழக அரசு வந்து இன்னைக்கு சரி சார். மசோதா நிறைவேற்றிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அத பத்தி என்ன சார் கருத்து சொல்றது? எல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. எல்லா பேரும் கேட்பாங்க. அதாவது இப்ப இன்னொரு ஜாதிக்காரவங்க கேட்பாங்க. எனக்கு வந்து 25% இடஒதுக்கீடு குடுத்தா நான் வந்து கூட்டணி சேரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பின்னால போ முடியுமா? போ முடியாது இல்லையா? அதனால அது வந்து எல்லாத்தையும் அதாவது தேவைதான். தேவையில்லைன்னு சொல்லல. முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி போனா தான் அது நல்லது. இவங்க இடஒதுக்கீடு கேட்குறாங்க, சரி குடுக்குறோம். ஆனா அதனால அவங்களால ஓட்டு நெறைய வருது அப்படின்றத நம்ம பேஸ் பண்ணக்கூடாது. அத ஒரு ஐடியாவா எடுத்துக்க கூடாது. அதே மாரி எல்லா பேரும் இந்த அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, எல்லா இனத்தார் இருக்காங்க, எல்லா மொழி, அதே மாரி எல்லா சமுதாயம் நெறைய இருக்கு. அத ஒவ்வொன்னையும் நம்ம இது பண்ணி பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோம்னாலே இந்த மாரி தான் அவங்க வந்து எனக்கு இவ்வளவு வேணும், அவ்வளவு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. கேட்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்ன ஆகும்? கம்யூனிட்டி பேஸ்ல வந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இதான் உண்ம. இப்ப வந்து தேர்தல் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ரொம்பவும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. ஒரு மாசம் கரெக்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆமா. சோ வந்து இப்ப அதிமுகவின் வெற்றி விகிதம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு நெறைய இருக்குன்னு தான் நான் யோசிக்கிறேன். இன்னொரு யோசனை என்னன்னா, பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னா, அது வந்து வச்சிருக்காங்க. இன்னும் அந்த இது பார்த்தோம்னா ஒரு 50% தான் அந்த இது இப்போ மக்களுடைய மக்கள் நானே எனக்கே ஒரு ஆஃப் மைண்ட் தான் இருக்கு. இப்ப பிஜேபில சேராம இருந்தாங்கன்னா, ஃபுல் மைண்டா ஓட்டு போட்டுருவேன். ம். ஆஃப் மைண்டா இருக்கறனால நான் வந்து அத யோசிச்சு தான் பண்ணணும். என்ன பேஸ் பண்ணி சொல்லப்போனா, அது என்ன மாதிரி எல்லா பேரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தொண்டர்கள் குரல் கொடுக்குறாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றுபட்ட அதிமுகன்னா எத வச்சு சொல்றீங்க நீங்க? அதிமுக, அமமுக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நிறைய தொண்டர்களோட வேண்டுகோள். எழுந்து இணைந்து செயல்பட்டா நல்லது. ஆனா தலைமை ஒரு தலைமையா இருக்கணும். ஒருத்தவங்க லீடர்ஷிப் பண்ற மாரி இருக்கணும். யாரு பண்ணா ஆளாளுக்கு நல்லா நாட்டாமை ஆக முடியாது. அந்த மாரி என்ன என்ன சார்? யாரு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அதான் அதாவது எப்படி சொல்றது? லீடர்ஷிப் யாருக்கு கரெக்ட்டா அது நம்ம சொல்ல முடியாது சார். அது கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து வெளியில இருந்து பார்க்குறோம். அதனால நமக்கு வந்து வெளியில உள்ள செய்திகள் மட்டும் தான் தெரியுது. கட்சிக்குள்ள உள்ள நிலவரங்கள் நமக்கு தெரியாது. அதனால அந்த கட்சியில உள்ள அதாவது எல்லா உறுப்பினர்களும் சேர்ந்து, உறுப்பினர்கள் மீன்ஸ் அந்த எம்எல்ஏ, எம்பிகள்லாம் சேர்ந்து, அவங்களுக்கு தெரியும் இல்லையா? இத்தன வருஷத்துல இவங்க இருந்தா நல்லா இருக்கும். அம்மா இல்லாததுக்கப்புறம் இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க யோசிச்சு கரெக்ட்டா முடிவெடுத்து, ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் கட்சி. இப்ப வந்து கட்சின்னு இல்ல, இதே நல்லா இருக்கும். தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சார்? தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றீங்களா? ஆமா. அப்படியா கூட இருக்கலாம். அதான் பெஸ்ட்டு. அதாவது ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்துட்டு, அவங்க பின்னால நம்ம போனா அது நல்லாருக்கும். இப்ப ஆளாளுக்கு இப்ப நான் இருக்கேன்னா, நான் ஒரு நாட்டாம, நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு நாட்டாமான்னு பண்ணோம்னா, அது வந்து நல்லா இருக்காது இல்லையா? சரி, ஓகே. இப்போ வந்து தற்போது அதிமுக வந்து என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்க? இப்ப அதிமுக, பாமக கூட்டணி இருக்கு. இன்னும் தேமுதிக இன்னும் கூட்டணி பண்ணாம இருக்காங்க. தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. இப்ப அதிமுக என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக அவங்க கூட்டணி பிடிச்சா தான் சார் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ம், பல இடத்துல கூட்டணி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா ம், இன்னைக்கு திமுக காரங்க பார்த்தீங்கன்னா, இந்த கிராம சபை கூட்டம்னு சொல்லி போட்டு எங்கெங்கேயோ போறாங்க, வர்றாங்க. அவங்க பண்ணதே தான் முதல் தடவ நான் பார்க்குறேன். ம். கிராம சபை கூட்டம்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்கே காரங்க பண்றாரு. எதுக்காக அப்டின்னா, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க போராடுறாங்க. அவங்க கூட்டணி எதுல வேணா வச்சுக்கிறதுக்கு அவங்களும் ரெடியா இருக்காங்க. கூட்டணியே இருந்தாலும் கரெக்ட்டான ஒரு வழிமுறையில போச்சுன்னா, நல்லா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.